as known as fitness. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோ புஷப்ஸ் எப்படி எடுக்க போகிறோம்ன்றத சொல்லி கொடுக்க போகிறோம் பிகினர்ஸ்க்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பிகினர்ஸ்க்காக ஃபஸ்ட்டு ஃப்ளோ புஷப்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்க்ளைன் புஷப்ஸ் எப்படி போகணுன்றது தான் நான் சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புஷப்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். இன்க்ளைன் புஷப்ஸை நீங்கள் ஓரளவு ஸ்டடி ஆகிட்டீங்க, அது நீங்கள் நல்லா கிளியராக போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃப்ளோ புஷப்ஸை நீங்கள் தான் போட ரெடின்னு அர்த்தம். நீங்கள் அது போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கை பொசிஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட ஷோல்டர் இன்ஜுரிஸும் எல்போ இன்ஜுரிஸில் இருந்து நீங்கள் உங்களை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃப்ளோ புஷப்ஸ் எவ்வளோ கிளியராக போகணுன்றதும் அந்த கையோட எப்படி இருக்கணும் அந்த ஸ்டாண்டர்ட் பொசிஷன்ஸை நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோட ஃபுல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோ புஷப்ஸ் எப்படி போட போகிறோம், அதில் வந்து நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன, நம்ம என்ன வந்து கரெக்டாக போட வேண்டிய பொசிஷன் என்னங்கிறது சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஃப்ளோ புஷப்ஸ் போடும்போது நம்ம பண்ணுற பேசிக் நிறைய பேர் பண்ணுற தப்பு தான். நானும் அதே தப்பு பண்ணி தான் அதை கிளியர் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா கீழே புஷ் பண்ணிட்டு எந்திக்கும் போது ஃபோர் ஆர்ம்ஸை என்ன பண்ணுவோம்னா சைடில் நல்ல விரிச்சு வச்சுட்டு சைடு அந்த சைடோட எல்போ வந்து சைடாக இருந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்போலையோ இல்லை ஷோல்டர்லையோ இன்ஜுரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போவுமே புஷ்அப்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து நம்ம கீழே எப்படி புஷ் பண்ணி கீழே போகிறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் அந்த ஃபோர் ஆர்ம்ஸோட பொசிஷன் இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி போடுறேங்கிறத நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி புஷ்அப்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர்லையோ எல்போலையோ எந்த ஒரு டைமில் உங்களுக்கு இன்ஜுரி வர சான்சஸே இருக்காது. அதே மாதிரி தப்பாக நம்ம ஒரு புஷ்அப்ஸ் வந்து ஒரு 10 வாட்டி ஒரு 20 கவுண்டர் நீ போடுறதுனால நமக்கு பெரிய பெனிஃபிட் எதுவுமே வரப்போகிறது இல்லை. அதுவே நம்ம கரெக்டாக அந்த ஒரு புஷ்அப்ஸ் ஒரு 5 கவுண்ட் போட்டால் கூட கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு ரிசல்ட் இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, புஷ்அப்ஸோ இல்லை பைசப்ஸோ பேக்கோ இல்லைன்னா உங்கள் ஷோல்டரோ உங்களோட ஆர்ம்ஸோ இல்லை ட்ரைப்ஸோ எது வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து சீக்கிரமே கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்குள்ள அப்டேட் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும்.